ஜனநாயகன் சென்சார்லாம் வந்துச்சு பாத்துருப்பீங்க. ஜனநாயகன் படம் வந்து இந்த ஜூலை மாசமே ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளும் பாத்துட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு படம் வந்தா பிளாக் பஸ்டர் நீ ஓடி ஜெயிக்கலாமா கூட ஒருத்தன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொக்கா அவனை குஜிலி மஸ்ட் பண்ணலாமான்னு காத்துக்கிறோம். வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போற. ஜெயிலர் 2 நம்ம ரஜினி குஜினி காலத்தை வந்து பண்ணலாமான்னு பாத்துட்டு இருக்க வேற ஒண்ணுமே கிடையாது. ஜெயிலர் 2 நம்ம ரஜினி குஜினி காலத்தை வந்து பண்ணலாமான்னு பாத்துட்டு இருக்க வேற ஒண்ணுமே கிடையாது. ஜெயிலர் 2 நம்ம ரஜினி குஜினி காலத்தை வந்து பண்ணலாமான்னு பாத்துட்டு இருக்க வேற ஒண்ணுமே கிடையாது. விஜய் ஃபேனா நீ? ஏய் வாடா போடா. ஏய் கமால போடா பாடு. வெல்ல போடா. கமால வெல்ல போடா. டேய் வெல்ல போடா. வெல்ல போடா பாடு. செவடியா. வாடா அனில் ஃபண்டா போடா. டேய் போடா அனில் ஃபண்டா போடா. வெல்ல போடா போடா. கமால போடா பாடு. வெல்ல போடா. வாடா நாய்களா வந்து இந்த ஓரங்க மாதிரி இந்த மாதிரி பேசிங்களடா. இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகடன் எடுத்துடுவேன். எந்த ஒரு படமே பார்த்து ஒண்ணால பீட் பண்ணது கிடையாது. ஜெயிலர் 2 முடிஞ்சு போயிடும், கதை முடிஞ்சிடும். என்ன ஒண்ணு இன் கேஸ் ரஜினிகாந்த் போயிட்டு கெஞ்சனார் அப்படினாக்கா வேணா பாவப்பட்டு வேணா விடுவோமே தவிர ரஜினிகாந்த் போயிட்டு கெஞ்சனார் அப்படினாக்கா வேணா பாவப்பட்டு வேணா விடுவோமே தவிர மத்தபடி வந்து ரஜினிகாந்த் குஜிலி மஸ்ட் பண்ணலாம் ஒரு பிளான்ல இருக்கிறோம். தலைமை முடிவு பண்ணுவோம். யாரே செட்டிங்க வேங்கிய மாமா ஒத்தையில நிக்க தில்லு இருந்தா மொத்தமா வாங்கல. மத்தபடி வந்து ரஜினிகாந்த் குஜிலி மஸ்ட் பண்ணலாம் ஒரு பிளான்ல இருக்கிறோம். தலைமை முடிவு பண்ணுவோம். குஜிலி மஸ்த் ரோல் பண்ணி பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜெயிலர் 2 நீங்க குஜிலி மஸ்ட் பண்ண போறீங்க. வாடா போடா குஜினிகாந்த். ஏண்டா டேய் பீஸ்ட் வாரிசு கோட்டு லியோன்ட்டு மொக்க குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கே இவ்வளவு பேச்சு இருக்கும் போது தமிழ் சினிமால முதல்ல ரோபோட்டிக் பிலிம் எடுத்து இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல தமிழ் சினிமாவை கொண்டு போயிட்டு முதல்ல 500 கோடி தொட்டு 800 கோடி தொட்டு 75 வயசுலயும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் சினிமாக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்க ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு எவ்வளவு இருக்கணும். பணியா கிட்ட போய் சொல்லு, வீட்டுல உட்காந்துட்டு அடியாளுங்களை ஏவி அப்பாவி பசங்க அடிக்க வைக்கிறது வீரம் இல்ல. ஆம்பளையா இருந்தா என்ன நேருக்கு நேரா சந்திக்க சொல்லு. அண்ணாமலை தமிழ் சினிமால உங்களால ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கிடையாது, நேஷனல் அவார்டு கிடையாது, பிலிம்பேர் அவார்டு கிடையாது, சூப்பர் ஸ்டார் பட்டமும் கிடையாது. அண்ணாமலை தம்பி நான் ஆட வந்தேன்டா அப்படின்ட்டு உள்ள வந்துட்டு இன்னைக்கு அவரையே குஜிலி மஸ்ட் பண்ண போறோம். குஜினிகாந்த் வாடா போடா என்னையா இது? மயிலே இறக்கு போடல போட மாட்டீங்கடா. நல்லா புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கு இப்படி நீங்க திருந்துவீங்க. மயில் வாங்கணும் எனக்கு மயில் வாங்க வேண்டாம். அதுவும் இவங்க தலைமை ஏதோ ஒண்ணு இருக்கா. அந்த தலைமை சொன்னா ஜெயிலர் 2 கூட ஜனநாயகன் படம் எப்படி கேசரி, அந்த கேசரிய வந்து கிளாஷ் கூடுவாங்களாம். ஓபன் சேலஞ்சரா ஜெயிலர் 2 படம் அக்டோபர் ரிலீஸ்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டேட்டுமே சன் பிக்சர்ஸ் போட்டாங்க. உங்களால முடிஞ்சா தைரியம் இருந்தா அந்த கேசரிய சூடு பண்ணி அக்டோபர் மாசம் ஜெயிலர் 2 கூட கிளாஷ் விடுங்க. யார குஜிலி மஸ்ட் பண்றாங்கன்னு பாப்போம். நான் ஊன்னு சொன்னா 4 பேர் உன்னை உழுதுருவானுங்க. இனிமே இந்த ஊருக்குள்ள ஒன்னு பார்த்தேன் ஏன்டா இங்க வந்தோன்னு யோசிக்க மாட்டேன், ஏன்டா பிறந்தோன்னு யோசிக்க. சாப்பிட போன இடத்துல என்ன ராவணி ஒன்னும் தெரியல. சாப்பிட போன இடத்துல சிக்கிக்கிட்டேன் உள்ளுக்குள்ள. இன்னும் 4 கீவு இல்ல 7 கீவு இருக்குதான். ஆனா எப்ப வருவனே தெரியாது. சாயங்காலம் ஆயிருமோ இல்ல ராத்திரி ஆயிருமோ தெரியல. நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே வீடு போய் சேர்ந்துருங்க சரியா? ரிட்டர்ன் கூட வர முடியல. டிக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆமா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க டிக்கெட் தந்து. கிளம்பி வந்துட போறா என்ன 8 கீவு இருக்கு. ஒரு நேரத்துக்கு 1 கீவு தான் உள்ள விடுறாங்க. ஆமா நீ கோயிலுக்கு அவங்க தரிசனம் முடிச்சுட்டு வந்து அப்படியே வண்டி ஏறி கிளம்புங்க. நான் பின்னால வரேன். சரி வந்து நாடி பயந்துறாங்க. நான் வர நேரம் ஆகும்.
அமைச்சர் கீர்த்தனா ஏதோ ஒரு ஷேக்ஸ்பியருடைய சித்தப்பா பொண்ணு மாதிரியும் வில்லியம் வேட்சோர்த்துடைய கிளாஸ்மேட் மாதிரி உட்கார்ந்துட்டு இவங்க கேள்வி கேட்கறாங்க ஆங்கிலத்துல. இந்த அம்மா வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்காக ஒரு வீடியோ போட்டாங்க. உலகத்திலே வந்து ஒரு தொழில்துறை அமைச்சர் இன்வெஸ்டர்ஸை, தொழில் அதிபர்களை, தொழில் முனைவோர்களை, வியாபாரிகளை அழைப்பதற்கு வீடியோ போடுறது உலகத்தை இதான் முறை. அப்படி வீடியோ போட்டு ஹாய் திஸ் இஸ் கீர்த்தனா ஐ அம் நியூ மினிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு அப்படிலாம் போட்டு ஹியர் இஸ் அவர் ப்ராமிசஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் கூட சொல்லியிருந்தேன் இங்கிலீஷ் டீச்சரா மாதிரி ஏமா சிங்கிளுக்கும் பொழுது வித்தியாசம் செஞ்சுக்கோங்க. ஹியர் இஸ் அவர் ப்ராமிஸ் சொல்லணும், இல்ல ஹியர் ஆர் அவர் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லணும். ப்ராமிசஸ் வருதுன்னா அங்க ஆர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா? கிராமத்துல இருந்து இப்பதான் பட்டணத்துக்கு வந்திருக்கான். இவனுக்கு எப்படி சார் இங்கிலீஷ் தெரியும்? Hi, myself Kirtana. I come from Tamil Nadu. தப்பு. I am Kirtana. My name is Kirtana தான் சொல்லணும். Myself வந்து ரிஃப்ளெக்சிவ் நவுன். I love myself. I did this by myself தான் சொல்லணும். I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. Word bubble start ஆகுனா and யூஸ் பண்ணணும். Next. Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. Running 12 campaigns at the same time or running 12 campaigns simultaneously is not an easy task. எருவு மாதிரி வளர்ந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்க உனக்கே இங்கிலீஷ் தெரியல, இதுல அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் பீட் விட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவோட ப்ரொஃபஷன்லாம் உங்களுக்கு தேவையா? அரசு பள்ளியில படிக்கிறவங்க அப்பா என்ன அதானி அம்பானியாவா இருப்பாங்க? ஒரு குழந்தைய கூனி குறி நிக்க வச்சு அதை கான்பிடன்ஸே காலி பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு எவ்வளவு ஆணவம். இந்த கட்சியில எல்லாம் நார்சிஸ்ட் சாடிஸ்டாவே இருக்கானுங்க. ஒரு டீசன்ட் ஹியூமன் பீங் இதுவே நான் பார்த்ததே கிடையாது. நீ வேலையே செய்யலாம் பரவாயில்ல, இந்த மாதிரி வேலைலாம் செய்யாத. யாராச்சும் நம்ம அம்மாட்ட போன பிடிங்க அடுப்புல போடுங்கடா, முடியலடா எப்பா. மாண்புமிகு செல்வி ச கீர்த்தனா. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. Hello, I am Kirtana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. Here is our promises. 21-day clearances, single window approval, the direct escalation system that reached to me and the Honorable Chief Minister. सबको पता होना चाहिए, ऐसे तमिलनाडु में एक पार्टी है, वो उनके लैंग्वेज में हम जब बताएंगे उनको भी इंस्पिरेशन होगा. கமெண்ட் வரவும் நாம வந்து எடுத்தோட யங்ஸ்டரா வேற இருக்கோம். எடுத்தோடனே நம்ம வந்து கமிஷனருக்குலாம் இந்த இடத்துல லைட் எரியல அப்படின்னு சொல்லி 10 மணிக்கெல்லாம் மெசேஜ் போட்டு அவரை போய் நான் அங்க வேலை பார்க்க வைப்பேன். என் ஏரியாவுல விளக்கெரியல என்னோட ட்விட்டர் பதிவுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒருத்தவர் ஆல்ரெடி பேசியிருந்தாரு. அவரே ஓபன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லயே ஆமா இந்த மாதிரி முன்னாடி பிரைட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓபன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லயே நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க. அதையுமே நான் ரீட்வீட் பண்ணியிருந்தேன். என்னங்க காமிங்க என்ன ஓ குரலி வித்தையா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும். இதற்கு இது பதில் இல்லையே. என்ன ப்ரூஃப் இருக்குன்னா அவங்ககிட்ட நீங்க ப்ரூஃப் கேட்க மாட்டீங்க. இருங்க 25 கவர்மெண்ட் இல்ல அவங்க சரி அது நிறுவனத்துக்கிட்ட போய் நாங்க ஃபுல் கவர்மெண்ட் அந்த ரீலே போதுமேங்க. அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. வீடியோ இல்ல விடுங்க. Really hands up to all of you. அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுடா தெரிஞ்சது சொல்லு. நீங்க ஒரு கான்வர்சேஷன் ஃபாதர் என்ன பண்றாங்க அது நீங்க லாஸ்ட் நிமிஷம் கேட்கணும். Hi, I am Kirtika, Honorable Minister of Tamil Nadu. Hi, Papa. What is your father? என்ன டீச்சர் உங்க ஸ்டூடெண்ட் இங்கிலீஷே தெரியல. சட்டசபையில தமிழ்ல கேட்டாலே உங்க ஆளுக்கு பதில் சொல்ல தெரியலையா? எங்க கிட்ட இங்கிலீஷ்ல கேட்க வந்தாங்க. ஏமா உங்க ரீல்ஸ் வரைக்காக ஏமா இப்படி பிள்ளைங்களை போட்டு அவமானப்படுத்துறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்வியே தப்பு. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு மொட்டையா கேக்குறீங்க. வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்னு கேட்டா அர்த்தம் இருக்குது. வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன் கேட்டா ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஆக்குபேஷன் அப்படின்னு கேட்டா ஒரு அர்த்தம் இருக்கு. வெறும் மொட்டையா முத கேள்வி கேட்கிற நீங்களே தப்பு. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க பச்சைமலையில இருந்து வரோம். ஓ கிரீன் மவுண்டன். வாட் இஸ் த ஜென்டில்மேன்? அப்பா. ஃபாதர் தட்ஸ் கிரேட். தங்கச்சி. சிஸ்டர். Yeah. Totally your family 3 members. Yeah. Gentleman work where? Who? Who? ஹூனால தெரியாதா?
தெரியாது ராஜா. No, you are talking in English, that's why I am also talking in English. ஐயோ சரமாரியா அடிக்கிறியே. சொல்லப்போனா அவங்களே தமிழ் வழி கல்வியில படித்த ஒரு சகோதரி தான். ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மகனாக பிறந்து தமிழ் வழி கல்வியில பிறந்து இன்று ஆங்கிலத்தில் நன்றாக பேசக்கூடிய ஒரு தனித்திறமை வளர்த்து கொண்ட ஒரு அரசியல் ஆளுமை தான். நம்ம கீர்த்தனா மேடம் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க, தமிழ் வழி கல்வியில படிச்சாங்கன்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனா ஃபேஸ்புக்ல வேற ஒரு டீச்சர் இவங்களை டேக் பண்ணி அவங்க ஸ்கூல்ல படிச்சதா போட்டிருக்காங்க. அந்த ஸ்கூலோட பேரு KGMS. அது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அது கவர்மெண்ட் ஸ்கூலே கிடையாதான். அடி பாவி மகளே, அடி கிறுக்கி சிறுக்கி கிறுக்கி சிறுக்கி. வேற எந்த அரசியல்காரர்களுக்காகவும் யாருமே கேட்கக்கூடாது. ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வில் அந்த மாணவியோட ஒரு ஐஸ் பிரேக்கராக அவர்கள் வந்து நெருங்கி பழகுவதற்காக, ஏன்னா அவங்களும் ஒரு சாதாரண எளிய வீட்டு பெண்ணிலேருந்து வந்தவங்க. அந்த பெண்மணியை பார்த்தபோது, அந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல் ஒருத்தையை பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்தில் தான் அதை அவங்க பேசுகிறாங்க. அதான் அதை யாரும் அது தவற எடுத்துக்கிறாங்க. நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கப்பா. சாப்பியா? நீ சாப்பிட்டா? டீ தண்ணி சாப்பிடு. ஏமா சோபா சோபா வேணாம், பேர் வேணாம், இந்த பேர் போடாத. நீ சோஃபா சொல்லுப்பா. சோபா வேண்டாம், சோஃபா இல்லப்பா, சோபா. நீ அவனே இருப்பா. சோபா புள்ளங்க ஊர்ல என்னால ஒரு 42 பேர் இறந்து போயிருக்காங்கப்பா. அரசு வீடு கொடுக்க போறியா? அது மனசு ஒரு மாதிரி. நான் அப்பயே போ சொன்னா அப்ப கேட்காம இப்ப எதுக்கு போறோம்? ஏன் போற? இப்போ போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. 41 பேருக்கு அரசு வேலை அதானே? அப்ப விக்ரமன் செத்தாங்க. அவங்க என்ன பண்ண போறீங்க? மதுரையில செத்த அவங்களுக்கு கடைசியா சேலம்ல ஒருத்தர் செத்தாங்க. அந்த பையனுக்கு அரசு வேலை. அங்கெல்லாம் இடைத்தேர்தல் வரல. அது இல்லப்பா, பெருசு இல்ல, 40 பேர்ல. ஐயோ 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 அம்மா அம்மா. அப்படியா? கஷ்டப்பட்டு படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் என்ன புள்ளை எப்படி ஒரு காரியக்காரமா வந்திருக்க? புள்ளை எப்படி வந்திருக்க? அப்பா மாதிரியே வந்திருக்கப்பா. நீ காரியாகனா என்ன வேணாலும் செய்யற. நீ அப்பா மாதிரியே இருக்க. நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பா வச்சே முடிச்சேன் பாத்தீங்கல்ல. இல்ல உங்க வளர்ப்பு தானே. அப்படிதான் இருப்பேன். ஆமா, இப்ப என்ன மறுபடியும் பேச போட்டாங்க. தேவையில்லாம அந்த வளர்ந்த வளர்ந்து தம்பி பேச விட்டே இருக்கு. நீ பேச விடாம சொல்ல மாட்டியா? இல்லப்பா, திமுக ஆட்சியில உட்காந்துக்கிட்டு நான் எங்க போனாலும் தடுக்குதுப்பா என்ன. இப்ப நீ ரொம்ப சிஎம். தயவு செய்து மண்டையில ஏமா நீ என்ன பண்ற? காலையில எந்திரிச்சு உடனே தம்பி நீ தான் சிஎம் போன் பண்ணி சொல்லு. இப்ப நீ ரொம்ப சிஎம். மதியானம் சாப்பிடும் போது நீ தான் சிஎம் சொல்லு. ராத்திரி தூங்கும் போது சொல்ல பிஸியா இருப்பாப்ல. கேட்கறத சாப்பிட்டு தூங்கணும் அவரு. அப்ப சொல்லிடாரு நான் தான் சிஎம், நீ தான் சிஎம். அப்படி இருப்பாரு. நீ ஏன் என்ன மறக்கிற? அந்த பையன் சொல்லு நீ சிஎம் இல்ல நான் தான் சிஎம் சொல்லு. கேவலம் பேசி பேர் எடுத்து ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க. தம்மி பிசாக்கேடா.